லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் ஏங்கிருக்கேன்னு தெரியுமா? இந்த நாள் நமக்கு பொன்னான நாள் வினை. இத என்னால மறக்கவே முடியாது. ஆட்டோக்காரர் கொடுக்கறதுக்கு சேஞ்ச் இல்லாமல் போச்சு. பூக்காரமாட்ட கேட்டேன், அவங்க இருக்கிற காசு கொடுத்துட்டு மீதி காசுக்கு இந்த பூவை கட்டி கொடுத்துட்டாங்க. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா, நான் வெளியிலலாம் சுற்றிட்டு வந்ததில் உடம்பு கை கால்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கு. நீயே இதை சாமி ஃபோட்டோ வச்சு விட்டுறியா? என்ன பார்க்குற மித்ரா? இந்தா வச்சு விட்டுரு. சாமி, என்னோட பிரார்த்தனை, கோரிக்கை, வேண்டுதல் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, என் மனசுல இருக்கிற காதலை நீங்க வினைக்கு புரிய வைக்கணும். என்னோட காதலை அவருக்கு உணர்த்தணும். அவ்வளவுதான் என்னோட வேண்டுதல். இதை தாண்டி காலத்துக்கும் நான் உன்கிட்ட வேற எதையுமே கேட்க மாட்டேன். எனக்கு இதை மட்டும் நிறைவேற்றி கொடுத்தா போதும். என்ன மாப்பிள்ள இது? நான் முன் நினச்சா அதுவும் நடக்குது. அவன் ஃபோட்டோ கிடச்சதும் ஆளை பிடிச்சிடலான்னு பார்த்தா எங்கே என்னையா அதை காட்டி யாருக்கிட்ட கேட்டாலும் பார்க்கலங்கிறானுங்க. இவனை எங்கேன்னு போய் தேடுறது? அம்சு, நீ ரொம்ப அவசரப்படுற. இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரே நாளில் அந்த டிரைவரை தேடி கண்டுபிடிக்கணும்னா எப்படி மாம்சு முடியும்? கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் 2-3 நாளில் அவன் எப்படி நம்மக்கிட்ட மாட்டிப்பான். மாப்பிள்ள, நம்ம என்னமோ தப்பு பண்ணுறோமோன்னு தோணுதுடா. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சம்பவம் பண்ணுறவங்கள ஆளுகளை லோக்கலில் இருந்து இறக்க மாட்டாங்க. எங்கேயாவது தூரமாக வெளியூரில் இருந்து தான் இறக்குவாங்க. அந்த மாதிரி கார்த்திக் அந்த டிரைவரை வெளியூரில் இருந்து இறக்கியிருப்பானோ? நாம் அது தெரியாமல் லோக்கலில் தேடிட்டு இருக்கோமோ? பாரு மாம்சு, இன்னும் 2 நாளில் அந்த டிரைவர் நம்ம கிட்ட சிக்குவான். மாம்சு, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. விக்ரம் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நம்மளும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம். நம்ம கோயிலுக்கு போனது யாருக்குமே தெரியாது. திரும்பி வரும்போது தான் அந்த கார்த்திக் ஃபோன் பண்ணி பேசினாயா. நம்மளும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டு இருக்கோன்னு அவன்கிட்ட சொன்னோம். அவன்கிட்ட பேசி அடுத்த 10வது நிமிஷம் ஆக்சிடென்ட் நடந்துச்சியா. இவ்வளோ ஷார்ட் டைமில் வெளியூர் ஆளுங்கள்லாம் வச்சு அட்டாக் பண்ணியிருக்கவே முடியாது. மாம்சு, நான் அடிச்சு சொல்கிறேன், 100% அந்த டிரைவர் லோக்கல் தான். நீ வேணா பாரு, இன்னும் 2 நாள் தான்
நான் சொன்ன மாதிரி அந்த டிரைவர் தூக்கிடலாம். எப்படி மாப்பிள்ள அவ்வளோ ஷூராக சொல்கிறேன்? மாம்சு, நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன்யா. நம்ம ஏரியாவில் மொத்தமே 8 லாரி மெக்கானிக் ஷாப் தான் இருக்குது. நாளைக்கு நம்ம அங்கே போய் தேடி பார்த்தோன்னு வச்சுக்கோ, அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாயா? ஏன் மாப்பிள்ள, அப்போ நாம் இவ்வளோ நாள் தேடினது மெக்கானிக் ஷெட்டில் இல்லையா? அது லாரி புக்கிங் ஆஃபீஸ் மாம்சு. அங்கே இருக்கிறது எல்லாமே நார்த் இந்தியா போகிற லாரிஸ். நாம் இப்போ தேட வேண்டியது லாரி மெக்கானிக் ஷாப்பில். மாம்சு, நம்மளை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிச்சுல, அது ஒரு லோக்கல் லாரி. அதனால நாளைக்கு லோக்கல் மெக்கானிக் ஷாப்பில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாயா? அது சரி மாப்பிள்ள, ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி எப்படியாவது அந்த லாரி டிரைவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவனை மிதிக்கிற மிதியில் கார்த்திக் தான் உங்களை கொல்ல சொன்னாங்கிற உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நாம் இதை மித்ரா கிட்ட சொன்னால் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா? இதையெல்லாம் கார்த்திக் தான் பண்ணான்னு மித்ரா நம்புவாளா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும் மாம்சு. நம்மகிட்ட தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் இருப்பானே, அவன் கொடுக்குற வாக்குமூலத்தை மித்ரா நம்பி தான் ஆகணும். என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். சூடா இருக்கும்போதே சாப்பிட்றலாம் தான் கூப்பிட வந்தேன். ஓ, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? டிஃபன் ரெடி ஆயிடுச்சாமா மாப்பிள்ள? சரிம்மா, நிப்போ, நாங்கள் வரோம். என்ன, நம்ம வந்து நின்னதும் 2 பேரும் திருட்டு மொழி முழிக்கிறாங்க. சீக்கிரட்டா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை குடிக்க ஏதாவது பிளான் பண்றாங்களா? இருக்கும். என்ன பண்ணாலும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப தெரியும். என்னம்மா நின்று யோசிச்சுட்டு இருக்க? நீ இப்போ நாங்கள் வரோம். டிஃபன் ஆறிட போது, சீக்கிரம் வாங்க. நீ போம்மா, நாங்கள் வரோம். மாப்பிள்ள, எனக்கு என்ன பௌர்ணமியா என்ன? நிலா பெருசாக இருக்கு. அப்பா போயிட்டா. யோ, மித்ரா கேட்டிருப்பாளோ? இல்லை மாப்பிள்ள, கேட்ட மாதிரி தெரியல. மாப்பிள்ள, இந்த செட்லியாவது அவனை பற்றி நான் தகவல் தெரியணும் மாப்பிள்ள. இல்லைன்னா இந்த வெயிலில் அந்த காட்ஜில மாட்டேன் தேடி நம்ம தலை காட்ஜில சேசுக்கு வீங்கிரும். யோ, காஜில மாட்டேலாம் இல்லை. இவனை பிடிச்சா மட்டும்தான் இவனை ஏவி விட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். வா மாப்பிள்ள, விசாரிக்கலாம். ஏய், இந்த காரை ஈவினிங் டெலிவரி கொடுக்கணும். சார் ஒரு நிமிஷம். ஒரு சின்ன தகவல் வேணும் சார். என்ன தகவல் தேவைப்படுது? அது மாப்பிள்ள, அந்த ஃபோட்டோவை காட்டு. சார், இவரை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஆமா, இவன் எதுக்கு நீங்க தேடுறீங்க? இவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பெருசாக ஒன்றும் இல்லை சார். நாங்கள் ஒரு எங்களுக்கு பல வருஷமாக லாரி பிஸ்னஸ் தான். ஒரு 10-15 லாரி ஓடுது. புதுசாக செகண்ட் ஹேண்டில் ஒரு லாரி வாங்கணும்னு நினச்சோம். அப்போ இவர்கிட்ட கேட்டோம். இந்த சைடில் தான் ஒரு லாரி இருக்கிறத காலையில் சொன்னார் சேல்ஸுக்கு. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். மாம்சு, அந்தாலே ஒரு மாதிரி பார்க்குறான். நம்ம பர்சனாலிட்டி அப்படி யாருக்கு தெரியும்? வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இவன் எப்போ உங்களுக்கு தகவல் கொடுத்தான்? இப்போதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி சொன்னார். அதனால தான் வந்தோம். ஓ, இவன் உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுனா? ஆமாம் சார். 1 மணி நேரம்னா ஒரு 50 நிமிஷம் 55 நிமிஷம் முன்ன பின்னாடி கூட இருக்கலாம். ஏய், உங்களுக்கு என்ன பொழுது போகலன்னு இங்கே வந்து விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களா? சார், என்ன சார், என்னாச்சு? ஏன் இப்போ இவ்வளோ கோபப்படுறீங்க? நாங்கள் ஒரு தகவல் தானே கேட்டோம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்படியே போயிட போகிறோம். எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? யோ, அங்கே திரும்பி பாரியா. திரும்பியா? யோ, இவன் பேரு ஏழுமலையா?
இவன் இன்னைக்கு காலையில தான் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போனான். அவன் பேரை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவன் என்கிட்ட சொல்லிட்டு செத்து போகலன்னு அர்த்தமுங்க. யோ போங்க, போய் வேற வேலை இருந்தா பாருங்க. சரிங்க, நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுங்க. பசியில் இருக்கீங்க போல இருக்கு, அதான் டென்ஷனாக வரீங்க. மாமாப்பிள்ள போகலாம். இந்த வண்டியை சீக்கிரமா முடிங்கடா. சரிங்க சார். டே மாப்பிள்ள, என்னடா இவன் மண்டையை போட்டுட்டா, இப்போ என்னடா பண்ணுறது? அதான் மாம்சே எனக்கும் புரியல. மாம்சே, இது ஏதோ எதாச்சியா நடந்த மாதிரியே தெரியல. யாரோ தெளிவாக பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆமாம் மாப்பிள்ள, நீ சொல்லும்போது கூட அந்த சீரியஸ்னஸ் தெரியலடா. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா கார்த்திக் தான் அதில் பண்ணுறேன்னு கன்ஃபார்ம்டாக தெரியுது. மாம்சே, இது சும்மா விடக்கூடாது. அவனுக்கு என்னன்னு பார்த்தே தீர்மையா. டேய், இப்போ என்ன பண்ண போற? நேராக போய் அந்த ஆளுகிட்ட கேட்க போறியா? என்னன்னு கேட்பேன். அந்த ஆள் இதில் பண்ணுறாங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை. அவனுக்கு இதில் ஒரு ஆதாரம் கிடைக்கட்டும் மாப்பிள்ள. அவனை பார்த்து கட்டி அடிப்போம். என்ன? சரி வா போலாம். நான் அதை இருப்பேன். உண்மையாக சொல்லிட்டு சத்திருக்க வேணா. வெயில் அலை விட்டான், அடிச்சிட மாட்டேன். மச்சான், என்னடா இவ்வளோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க? என்ன விஷயம்? எல்லாம் அந்த வினயை பத்தி தான் மச்சான். அவனை பத்தி யோசிக்க இனி என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இல்ல மச்சான், இதை நம்ம சாதாரணமா விட்டுற முடியாது. அவன் எலி மலையவே குடைஞ்ச ஆழம் பார்த்துருவான். பார்த்தல, லாரி டிரைவர் பண்ண போன் கால அவன் மயக்கத்துல இருக்கப்ப பார்த்துட்டு அவன் எவ்வளவு தூரம் தேடி வந்தான் பார்த்தல. அதெல்லாம் சரி மச்சான், நடந்து முடிஞ்ச கதையை பேசி இப்ப என்ன ஆக போகுது? இப்போதான் அந்த டிரைவரே இல்லையே. மச்சான், அந்த டிரைவர் இருந்தாவாச்சும் நம்ம மாட்டி போன அப்படி இப்படின்னு ஏதாவது பயப்படலாம். நாம அவனை பத்தி யோசிக்கலாம் மச்சான். இப்ப அவனுக்கு எதுக்கும் வழி இல்லை. நாம தான் டிரைவரை தூக்கிட்டோமே. இனி வினையால ஒன்னும் பண்ண முடியாது. நீ டென்ஷன் ஆகாம இரு மச்சான். இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வழியில அவன் நம்மள தேடி வந்துருவான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு மச்சான். நான் சொல்றத கேளு மச்சான். அவனை பத்தியெல்லாம் யோசிக்கிறத விடு. இதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். நீ மித்ரா மேல மட்டும் போக்கஸ் வை, அது போதும். அவ ஒரு ஆளே இல்ல மச்சான். இந்த டிரைவர் சொதப்பிட்டதுனாலதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. நீ கவலைப்படாத மச்சான், அந்த வினையை நான் பாத்துக்கிறேன். நீ மித்ராவை மட்டும் கவனி, சரியா? மித்ரா அம்மா. தானியா, மித்ரா அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? மித்ரா அம்மா எங்க விக்ரம்? உள்ளதான் இருக்கான். சரி மித்ரா அம்மா, நான் போய் விக்ரம பாக்குறேன். என்ன சார் திடீர்னு இந்த பக்கம் வரும்போது ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? என்ன மித்ரா, உங்களை பார்க்கணும்னா ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு வரணுமா என்ன? ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இங்க திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். புரியுது மித்ரா. வேற ஏதாவது வேலையை அந்த பக்கமா வந்துட்டு அப்படியே அந்த வீட்டு பக்கமா வரீங்களா, இல்ல என்ன பார்க்கறதுக்காக தான் வந்தீங்களான்னு கேக்குறீங்களா? மித்ரா, நான் உங்களை பார்க்கணும்னு பர்பஸா தான் இங்க வந்திருக்கேன் மித்ரா. வேற காரணம்லாம் எதுவும் இல்லை. உங்களை பார்க்க நான் வரலாம் தானே? ஐயோ சார், என்ன சார் கேள்வி இது? நீங்க எப்ப வேணும்னாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். இது உங்க வீடு. அடே அப்பா, இந்த வீட்டு மகாராணியே சொல்லிட்டாங்க. இனிமே இது ஏன் வீடு மாதிரி. அதனாலதான் நானும் இந்த வீட்டுக்காக சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
பொருள் வாய்ஸ் சார் சொல்லுங்க சார். ஓகே சார், இறக்கடா. சார், என்ன சார் இதெல்லாம்? ஹோம் அப்ளையன்சஸ் மித்ரா. வீட்டுக்கு தேவையான பொருட்கள். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே. ஐயோ, எதுக்கு சார் இதெல்லாம்? யார் சார் இதெல்லாம் வாங்க சொன்னது? யாரும் சொல்லல மித்ரா, நானா தான் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலா நான் இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இதுவே டூ லேட். சார், இங்க எல்லாமே இருக்கு. எதுக்கு சார் காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? காசா? மித்ரா, இதுல காசெல்லாம் பார்க்க கூடாது மித்ரா. இது என்னோட கடமை. நீங்க எங்க வீட்டு பொண்ணு. உங்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது எங்களோட கடமை தானே? ஐயோ சார், என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க எனக்கு ஏற்கனவே பண்ண உதவிக்கே இந்த ஜென்மத்துக்கும் நான் உங்களுக்கு வேலை பார்க்கணும். இப்ப என்னடானா இவ்ளோ செலவு பண்ணி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி கான்ஷியஸாவே இருக்கு சார். மித்ரா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தா செஞ்சிருப்பேன். அப்போ செய்ய முடியாதத இப்ப செய்றேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு தர வேண்டிய கல்யாண பரிசு மித்ரா. சார், இதெல்லாம் நீங்க எங்களுக்கு தர வெட்டிங் கிஃப்டாவே இருந்தாலும் இதை என்னால ஏத்துக்க முடியல சார். தெரியும் மித்ரா, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க பணத்துக்கோ பொருளுக்கோ ஆடம்பரத்துக்கோ அதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆளே இல்லை. ஆனாலும் எங்களோட அன்பை எங்களால் மறைச்சு வைக்க முடியாதுல்ல சார். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தானே இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து என்னோட அன்பை உங்களுக்கு காட்ட முடியும். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. மித்ரா, தயவு செஞ்சு என்னோட அன்பு பரிசை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க.